I welcome you to learn English. இந்த வீடியோ லாஸ்ட் பப்ளிஷ் பண்ண வீடியோவுடைய தொடர்ச்சி. ஒரு போலீஸ்மேன் ஒரு பர்சன்ட்ட டோன்ட் டெல் லை, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இங்கிலீஷில் சொல்கிறப்ப போலீஸ்மேன் வாண்ட் எ பர்சன் நாட் டு டெல் லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். போலீஸ்மேன் வாண்ட் அப்படின்னா எச்சரிக்கை செய்தல். யாரை வான் பண்ணுறாரு? ஒரு பர்சனை வான் பண்ணுறாரு, ஒரு நபரை வான் பண்ணுறாரு. நாட் டு டெல் லை, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதே மாதிரி ஒரு அம்மா மகன்கிட்ட சொல்கிறாங்க, ஈட் ஹெல்த்தி ஃபுட். அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். அறிவுறுத்தல் அப்படிங்கிறதுக்கு அட்வைஸ், இன்னொரு வேர்டு அட்வைஸ். இதில் ADVICE அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். இந்த சென்டென்ஸும் ஈஸி. மதர் அட்வைஸ்ட் ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். இந்த வாக்கியத்தில் மதர் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னு எழுதுனா, அப்படி சொன்னால் தட் இஸ் ராங். மதர் அட்வைஸ்டு ஹர் சன், அதுதான் கரெக்ட். மதர் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னா ராங். இல்லை எனக்கு இஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், நான் இஸ் வச்சு இதே அர்த்தத்தில் இருக்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் அந்த மாதிரி வாக்கியங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். இந்த அர்த்தத்தில் இருக்கிற ஒரு வாக்கியம் மதர் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ராங். மதர் அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். இந்த சென்டென்ஸ் கரெக்ட். நம்ம இதை இஸ் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். தமிழ் மீனிங் பாருங்களேன். அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். கீழே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். மகன் தனது அம்மாவால் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தப்பட்டார். அறிவுறுத்தினார், அறிவுறுத்தப்பட்டார், இதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம இஸ் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரலாம். ஓகே, இப்போ சன் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னு வரணுமா, இல்லை மதர் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னு வரணுமா? சன் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னா மகன் அறிவுறுத்தப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஒன். இஸ் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வந்தாச்சு. அந்த சென்டென்ஸை பாருங்கள். சன் இஸ் அட்வைஸ்டு டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். மகன் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தப்பட்டார். இது இம்பர்சனல் பேசிவ் ஃபார்ம், இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ். யாரால் அறிவுறுத்தப்பட்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை. இப்போ மகன் தனது அம்மாவால் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை உள்ளே கொண்டு வருவோம். சன் இஸ் அட்வைஸ்டு டு ஈட் ஹெல்த்தி ஃபுட் பை ஹிஸ் மதர். அந்த பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வருது பாருங்கள். இது பர்சனல் பேசிவ் ஃபார்ம். ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் உருவாக்க போகிறீங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறாங்க, டு நாட் காப்பி. மாணவர்கள் ஆசிரியரால் காப்பி பண்ணக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டனர். ஆசிரியர் மாணவர்களை காப்பி பண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டார். இப்போ உங்களுடைய டர்ன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு வருமா, இல்லை வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வருமா? மாணவர்கள் ஆசிரியரால் காப்பி பண்ணக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டனர். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்னு வருமா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்னு வருமா? அதே மாதிரி கீழே இருக்கிற வாக்கியத்தில் டீச்சர் இஸ் வருமா, டீச்சர் வருமா? மாணவர்கள் ஆசிரியரால். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்டு பை டீச்சர் நாட் டு காப்பி. அதே மாதிரி ஆசிரியர் மாணவர்களை காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு டைரெக்டாக கட்டளை இடுகிறார். அப்போ டீச்சர் ஆர்டர்டு. இந்த இடத்துல டீச்சர் இஸ் ஆர்டர்டு வந்துச்சுன்னா தட் இஸ் ராங். டீச்சர் ஆர்டர்டு த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு காப்பி. ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர் இது. ஈஸியான கிராமர் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், பட் இம்பார்ட்டண்ட் ஒன். அதே மாதிரி நீங்கள் எழுதுகிற இங்கிலீஷ், நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 30 டேஸில் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ரிச்மெண்ட் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் ட்ரை திஸ் சென்டென்ஸ். ஒரு பிரின்ஸ்பால் லெக்சரர்கிட்ட சொல்கிறாரு, கண்டக்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங். முதல்வர் விரிவுரையாளரிடம் பெற்றோர் சந்திப்பை நடத்தும்படி கூறினார். அந்த வாக்கியம் பிரின்ஸ்பால் இஸ்ன்னு வரணுமா, இல்லை பிரின்ஸ்பால்னு வரணுமா? அதே மாதிரி விரிவுரையாளர் பெற்றோர் சந்திப்பை நடத்தும்படி முதல்வரால் கூறப்பட்டார். லெக்சரர் இஸ் அப்படின்னு வரணுமா, லெக்சரர் வரணுமா?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். பிரின்சிபால் told lecturer to conduct parents meeting. தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற வாக்கியம் lecturer is told by principal to conduct parents meeting. விரிவுரையாளர் பெற்றோர் சந்திப்பை நடத்தும்படி முதல்வரால் கூறப்பட்டார். பிரின்சிபால் யார்கிட்ட சொன்னார்? ஒரு லெக்சரர்கிட்ட சொன்னார். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தும்படி சொன்னார். இந்த வாக்கியங்கள் 2 முக்கியமான இங்கிலீஷ் கிராமர் பார்ட்டை கவர் பண்ணுது. ஃபஸ்ட்டு பாருங்களேன், பிரின்சிபால் டோல்டு லெக்சரர். இந்த சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. கீழே இருக்கிற வாக்கியம் லெக்சரர் இஸ் டோல்டு பை பிரின்சிபல். இந்த வாக்கியம் பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ 2 முக்கியமான கிராமர், டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்னொன்று ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். நம்ம இப்போ 2யுமே சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனதர் சென்டென்ஸ், மேனேஜர் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு, டேக் எ பிரிண்ட் அவுட். மேனேஜர் அலுவலரிடம் பிரிண்ட் அவுட் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கியம் மேனேஜர் இஸ் அப்படின்னு வரணுமா, இல்லை வெறும் மேனேஜர் மட்டும் வரணுமா? அதே மாதிரி ஆஃபீஸர் மேனேஜரால் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். இந்த சென்டென்ஸ் சொல்கிறப்ப ஆஃபீஸர் இஸ் அப்படின்னு வரணுமா, இல்லை ஆஃபீஸர் மட்டும் இருந்தால் போதுமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். மேனேஜர் ஆஃபீஸரிடம் பிரிண்ட் அவுட் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கியத்தை மேனேஜர் ஆஸ்க்ட் ஆஃபீஸர் டு டேக் எ பிரிண்ட் அவுட். ஆஃபீஸர் மேனேஜரால், அந்த மேனேஜரால், அந்த ஆல் அப்படின்னு வர்றப்பவே அந்த பை அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது. ஆஃபீஸர் இஸ் ஆஸ்க்ட் பை மேனேஜர் டு டேக் எ பிரிண்ட் அவுட். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு பையன் அவனுடைய ஃப்ரெண்ட்டை சொல்கிறான், டூ நாட் டிஸ்டர்ப், என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் வாக்கியம் பாருங்கள், பாய் தனது நண்பனிடம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டான். பாய் இஸ் வரணுமா, பாய் மட்டும் வரணுமா? அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், நண்பன் ஒரு பையனால் தொந்தரவு செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டான். ஃப்ரெண்ட் இஸ் அப்படின்னு வரணுமா, இல்லை ஃப்ரெண்ட் அப்படின்னு வரணுமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், பாய் ஆஸ்க்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் நாட் டு டிஸ்டர்ப். ஒரு பையன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது இந்த வாக்கியம். அதுக்கு கீழே இருக்கிற வாக்கியம் பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சும் பார்க்குறோம், பாசிவ் ஃபார்மும் பார்க்குறோம். ஏன்னா இந்த 2 கிராமரும், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், பாய் ஆஸ்க்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் நாட் டு டிஸ்டர்ப், இது இன்டைரக்ட் சென்டென்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற சென்டென்ஸ். கீழே இருக்கிற வாக்கியம், ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ்க்டு பை எ பாய் நாட் டு டிஸ்டர்ப், இது பாசிவ் ஃபார்ம், அதாவது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. எந்த இடத்துல இஸ் வருது, எந்த இடத்துல இஸ் வரல அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரியான எக்ஸசைஸ். இதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் valuable comments.